இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இந்த தியானத்திற்கு நான் தலைப்பாக வைத்திருக்கிறது கிராசிங் பேரியர்ஸ் டு ஆஃபர் லிவிங் வாட்டர் அண்ட் ட்ரூ வர்ஷிப். தடைகளை தாண்டி ஆவியோடும் ஜீவ தண்ணீரோடும் தேவனை ஆராதிப்பது என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசித்து நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது இது கொஞ்சம் பெரிய பகுதியாக இருந்தது. நிறைய சத்தியங்களை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருந்தது. ஆகிலும் நம்முடைய காலத்தை மனதில் வைத்து நம்மளவு சுருக்கமாக விரைவாக இதை முடிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கலாம். முதல்ல இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது முதல் 3 வசனங்களை நான் சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து இந்த வசனங்களை நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி பிரயாசப்படுகிறேன். 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானம் ஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். இந்த முதல் 3 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த சமாரிய பெண்ணோடு இயேசு கிறிஸ்து பேசுவதற்கு முன்பதாக அல்லது சமாரியாவுக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன முடிவு எடுத்து அந்த ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்திற்கு கடந்து போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் இங்கே உங்களுக்கு ஒரு மேப் ஒன்று காமிச்சிருக்கிறேன். இந்த மேப்பில் வந்து பார்த்தோம்னா நடுவில் ஒரு ஒயிட் கலர் பாத் வழி ஒன்று போகுது, லெஃப்டில் க்ரீன் கலரில் ஒரு பாத் போகுது, ரைட்டில் ரெட் கலரில் ஒரு பாத் போகுது. இந்த 3 வழிகளும் எருசலேமிலிருந்து மேலே யூதேயாவிலிருந்து மேலே போகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதில் சுருக்கமான வழி, ஈஸியாக போகக்கூடிய வழி ஆக்சுவலாக நடுவில் இருக்குது, அந்த ஒயிட் பாத்து தான். ஆனால் அந்த வழிக்குள்ளே தான் சமாரியா என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள், நேரடியாக சமாரியர்களை இவங்க சந்திக்கணுமே, சமாரியாவோடு இவர்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக அடிக்கடி அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவர்கள் எப்பொழுதும் எடுக்கிறதான வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பாத். இவர்கள் இந்த யோர்தான் நதியை கடந்து சுக்கோத் பெல்லா என்கிறதான இடத்திற்கு போய் மீண்டுமாக கடந்து மேலே நாசரேத் என்கிறதான இடத்திற்கு எல்லாம் போகிறதுக்கு அவர்கள் பொதுவாக பயன்படுத்தி வந்ததான வழி. ஆனால் இந்த நடுவில் இருக்கக்கூடியதான அந்த வெள்ளை கலரில் போட்டிருக்கதான கோடு வந்து அவர்கள் சமாரியா நாட்டை கடந்து தான் அப்புறத்திற்கு அவர்கள் போக வேண்டியதான ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆகையால் இந்த இடத்தை பொதுவாக யூதர்கள் அவாய்ட் பண்ணி வந்தாங்க. சில ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாரியவர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்பொழுதும் ஒரு கான்ஸ்டன்ட் கான்ஃப்ளிக்ட் இருந்தது. இதற்கும் முன்பதாக அவர்கள் அசிரியர்களால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு போகும் பொழுது இங்கே எருசலேமில் சுற்றிலும் இருந்தவர்களும் சரி அல்லது சமாரியர்களும் இவங்க எல்லாம் பிடித்து வெளியில் கொண்டு போயிட்டாங்க. அவனுக்கு கொண்டு எக்ஸைலாக கொண்டு போயிட்டு திரும்பவும் அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு என்ன செய்கிறாங்க, திரும்பவும் வர்றாங்க. ஆனால் திரும்ப வர்றதுக்குள்ள இந்த சமாரியாவில் இருந்ததான ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா வேற நாட்டில் உள்ள மற்ற இந்த அசிரியனுடைய எம்பையரில் இருக்க மற்ற இடத்துல உள்ள ஜனங்களை கொண்டு வந்து இந்த சமாரியாவில் குடி வைத்தாங்க. இந்த சமாரியாவில் குடி வைத்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சமாரியர்கள் அவர்களோடு சம்பந்தம் கலந்தாங்க. அவர்களோடு திருமணம் செய்து பிள்ளை குட்டிகள் எல்லாம் பெற்று கொடுத்து வந்த உடனே யூதர்கள் சமாரியர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, நீங்கள் மிக்சட் ஆயிட்டீங்க, நீங்கள் ஒரு ஹாஃப் பேக்ட் ஆயிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் ஆயிட்டீங்க, நீங்கள் வந்து உண்மையான ஜூயிஷ் பீப்புள் கிடையாது அப்படின்னு அங்கே ஒரு கலப்பு திருமணம் நடந்து விட்டது, அதனால் நீங்கள் கலந்து போய்விட்டீங்க, நீங்கள் தூய்மையானவர்கள் இல்லை அப்படின்னு இந்த யூதர்கள் சமாரியர்களை என்ன செய்கிறாங்க, ஒதுக்குகிறதான அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டுக்குள்ளாக என்ன செய்கிறாங்க வந்துட்டாங்க. இதுவும் போக அங்கே என்ன நடந்திருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமாரியர்கள் தொழுது கொண்டதான இடம் மவுண்ட் கெரேசிம் என்கிறதான மலையிலே அவர்கள் தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள். இந்த சைடு இஸ்ரவேல் யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயத்தை அவர்கள் கட்டி அங்கே தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள். அவங்க அந்த மவுண்ட் கெரேசிமில் இருக்கிறது தான் பரிசுத்தமான ஸ்தலம் என்று சொல்லி சமாரியர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. யூதர்கள் எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயமே பரிசுத்தமானது இதுதான் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக இவர்கள் 2 பேருக்குள்ளேயும் இந்த கான்ஃப்ளிக்ட் நடக்கிறது. இன்னும் இதில் ஹிஸ்டாரிக்கலை படித்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் இருக்கக்கூடியதான ஒரு தலைவன் என்ன செய்யறான், ஒரு காலகட்டத்தில் போய் அந்த மவுண்ட் கெரேசிமில் இருக்கக்கூடிய இவர்களுடைய
ஆலயத்தை இடித்து போடுகிறான். 4, 5, 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இப்ப டெசிஷன் எடுத்து அந்த சமாரியாவின் வழியாக அவர் கடந்து போகிறார். அங்க எங்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஒரு ஊருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று பார்க்கின்றோம். சமாரியாவுக்கு அருகில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊரு, அந்த ஊரிலே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. மூன்று to 4 நாட்கள் ஆகும் அப்படின்றாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் கிணற்றின் அருகே அவர் உட்கார்ந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. 6ஆம் மணினா காலையில் 6 மணிலிருந்து 6ஆம் மணி வேலைன்னு சொல்லும்போது நடுநிசி கிட்டத்தட்ட மதியம் 12 மணி போல ஆண்டவர் அங்க என்ன செய்கிறாரு, அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். இந்த பிக்சர்ல பார்க்கிறது கிளியரா இருக்கான்னு தெரியல. இப்போ இந்த யாக்கோபனுடைய கிணறு இன்னும் அங்கு இருக்கிறது. அந்த கிணற்றுல இன்னும் தண்ணீர் என்ன செய்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு புனித ஸ்தலமாக அவங்க மாற்றி இன்னும் அநேகர் போய் என்ன செய்யறாங்க, பார்த்து வருகிறாங்க. இப்போ அத கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் வந்து அந்த கிணற்றை அவர்கள் தங்களுடைய புல்பீட்டுக்கு முன்னாடியே அந்த கிணற்று வர்ற மாதிரி அவர்கள் அங்க ஒரு ஆலயத்தை கட்டி அதை இன்னும் பராமரித்து வருகிறார்கள். இன்றைக்கும் ஜனங்கள் அங்க போய் அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை எடுத்து குடிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பார்த்தேன். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இந்த சமாரிய பெண் சொல்லுகிறாள், ஆண்டவரை பார்த்து பின்னாடி வர்ற வசனத்துல கேட்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீங்க எங்களுடைய 12வது வசனத்துல, இதை நான் பின்னாடி வருகிறேன், பட் இருந்தாலும் இப்ப சொல்றேன், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அப்படின்னு இந்த பெண், இந்த சமாரிய பெண் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார். ஏன் கேட்கிறான்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா அவங்க கேட்டது அந்த சிக்னிபிகன்ஸ் அவங்களுடைய மனதிற்குள்ளாக, யாக்கோபு ஒரு மிகப்பெரிய நபர், அவர் எங்களுக்காக இந்த கிணற்றை என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்ப யாக்கோபனுடைய சந்ததியில் தான் இவர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் என்ன செய்கிறார், உறுதி செய்கிறார். இரண்டாவது, இந்த கிணறு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1700 தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால அங்க இருக்கிற அந்த பெண்ணுக்கு மாத்திரமல்ல, அந்த சமாரியாவிலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, யாக்கோபு நம்முடைய மூதாதையர், ஒரு மிகப்பெரிய நபர், அவர் நமக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். இந்த யாக்கோபும் யாக்கோபுனுடைய எல்லா கோத்திரத்தையும் இந்த கிணறு பராமரித்தது, எல்லாருக்கும் கொடுத்து இன்னும் வந்திருக்குது. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருந்தது, இப்போ நம்ம 2026 வருஷத்துல இருக்கிறோம். இப்போ சும்மா டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3700 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கிணற்றில் இன்னும் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. தேவன் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். இவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், இன்னும் ஆனா ஏன் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லி இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு என்ன செய்கிறாங்க, தயங்குகிறார்கள். இது குறித்தெல்லாம் ஆழமாக நம்ம படிக்கும் பொழுது ஹிஸ்டாரிக்கலா இன்றைக்கும் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சில அடையாளங்களை நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கும் நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய காரியத்தை அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல சொல்லும் பொழுது யாக்கோபுடைய கிணறு அங்கு இருந்தது. 5வது வசனத்துல, யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அப்ப யாக்கோபு இந்த இடத்தை என்ன செய்திருக்கிறாரு, வாங்கி தன்னுடைய குமாரனாகிய யோசேப்புக்கு அதை என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அதனுடைய ஆதாரம் தான் இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18 இருந்து 20வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 34 18 இருந்து 20. யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று அந்த பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரரின் கையிலே 100 வெள்ளிக்காசு கொண்டு, அந்த 100 வெள்ளிக்காசுக்கு அந்த இடத்தை வாங்கி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சீகேம் எனப்பட்டதான அந்த பட்டணம் தான் அதற்கு அருகில
இந்த மாடர்ன் டேஸ்ல இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் வரும் பொழுது அது சீகார் என பெயராக என்ன செய்கிறது, மாறுகிறது. இதுல ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ஸ். அப்ப இந்த சமாரிய பெண்ணாக அவர்கள் இருந்தாலும் கூட இந்த சரித்திரத்திலையும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவிலையும் இந்த பெண் மிகவும் ஆழமான ஞானத்தையும் புத்தியையும் உடைய பெண்ணாக இருக்கிறாள் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. தொடர்ந்து நம்ம 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இங்குதான் அந்த சமாரிய பெண்ணை நேரடியாக தேவன் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இப்போ அந்த கிணறு அங்க இருக்கு. மதியானம் 12 மணி. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அங்க இருக்கிறாரு. சீஷர்கள் பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ அங்க இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறாரு. கிணறுல பக்கத்துல இருக்காங்க. மதியானம் 12 மணிக்கு. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனை இப்போ நம்ம இந்த சமாரிய பெண்ணுடைய மைண்ட்ல இருந்தே நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, அப்படிதான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அந்த சமாரிய பெண்ணுடைய நோக்கம், அவளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் விஷயம், ஆண்டவர் எப்படி இதை கையாளுகிறார் என்று சொன்னா, அந்த பெண்ணை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தாகத்துக்கு தா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் பெற்றுக்கொள்ளுகிறவராகவும் இந்த சமாரிய பெண் கொடுக்கிறதான ஒரு நிலையிலையும் முதல்ல என்ன செய்கிறாரு, அந்த சிச்சுவேஷனை ஆண்டவர் மாற்றுகிறார். எப்பொழுதும் ஆண்டவர் தான் எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு, ஆசீர்வாதங்களை தருகிறார். அவர்தான் ஞானத்தை தருகிறார், அவர்தான் சுகத்தை தருகிறார், அவர்தான் விடுதலை தருகிறார். எப்பொழுதுமே தேவன் கொடுக்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் இங்கு ஆண்டவர் ஆரம்பிக்கிறதான ஒரு கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்கிறாரு, தாகத்துக்கு தா என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்துவும் கொடுக்கிறதான ஒரு நிலையிலே அந்த பெண்ணையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். இப்போ அதுல உயர்த்தினது மாத்திரமல்ல, அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்குது. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டது. நீங்க யூதனா இருக்கிறீங்க, சமாரிய ஸ்திரீயாக ஏன்ட்ட தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன். நீங்க எப்படி எங்கள்கிட்ட கேட்கலாம், யூதர்கள் நீங்க வேற நாங்க வேற, அப்ப நீங்க நாங்க வேற என்ன அப்படிங்கறத சில பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசங்களை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல இவர்களுக்குள்ளாக நான் ஏற்கனவே இதை சொன்னேன். அவங்க ஏற்கனவே இன்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால இவர்களை ஃபாரினர்ஸா பார்த்தாங்க, அல்லது இவங்க ஹாஃப் பிரீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த யூதர்கள் அவர்களை பார்த்தார்கள். ஆனால் சமாரியர்கள் எப்படி விசுவாசித்தார்கள் சொன்னா, எங்களுக்கு யாக்கோபுனுடைய சந்ததியில நாங்கள் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். யாக்கோபு யோசேப்பு என்கிறதான அந்த சந்ததிக்குள்ளாக தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகையால் நாங்கள் பரிசுத்தமானவர்கள் தான் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இரண்டாவது, யூதர்கள் எருசலேம் தான் ஆண்டவர் அங்கீகரித்ததான பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் எதை சொல்லிக்கிறாங்க, அந்த மலை. சமாரியர்கள் மோசே எழுதினதான அந்த 5 புத்தகங்களை மாத்திரமே தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். யூதர்கள் அவர்களை எப்படி அவர்களை பார்க்கிறாங்களோ, அவர்களோடு சம்பந்தம் கலந்துட்டா, அவர்களை தொட்டுட்டா தீட்டு. ஆகையால ஒரு சம்பிரதாயங்களையும் வைத்திருந்தாங்க. ஒருவேளை யூதர்கள் அப்படிப்பட்டவர்களிடத்துல தொட்டு எதையாவது வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி கலந்துருந்தாங்கன்னா, அவர்கள் பின்பதாக அவங்க எருசலேமுக்கு வந்த பிறகு ஒரு அவங்கள என்ன செய்து கொள்ளணும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அதற்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால அவர்களோட கலந்து, அவர்களோட தொட்டு, அவர்களோட ஏதாவது பேசினா வாங்கினா அது தீட்டு ஆயிடும். அப்புறம் திரும்ப they have to go through, அவர்கள் இந்த பரிசுத்தமாக்குதலின் ஒரு ப்ராசஸ் அவர்கள் திரும்பவும் என்ன செய்யணும். அதுக்கு பின்புதான் அவர்கள் மீண்டுமாய் பரிசுத்தவான்கள், அவர்கள் யூதர்கள் மற்ற யூதர்களோடு கூட அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று இருந்தது. ஆனால் இந்த சமாரியர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் நம்ம முந்தைய காலத்தில் வைத்திருந்த பழக்க வழக்கத்தில் என்ன செய்துட்டாங்க, கொஞ்சம் மாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த சமாரியர்களுக்குள்ளாக இருந்தது. அதனால தான் இந்த வாக்குவாதத்தில் இந்த பெண் சொல்கிறார், நாங்கள் எப்படி நீங்கள் என்ன செய்யலாம், தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கலாம் என்று சொல்லி கேட்கின்றார். 10வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார்.
அதற்கு ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இப்போ 10-12 வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ அவர்களுடைய கான்வர்சேஷன் என்ன செய்கிறது, கொஞ்சம் மாறுகிறது. இப்போ ஆண்டவர் முதல்ல என்ன செய்யறாரு, தாகத்துக்கா தா என்று கேட்கிறாரு. இப்போ ஆண்டவர் தன்னுடைய பொசிஷனை ஆண்டவர் மாத்துறாரு. என்ன சொல்றாரு, நீ ஆண்டவருடைய கிஃப்டையும் தேவன் உனக்கு தருகிற அந்த ஈவையும் தாகத்துக்கு தான் உன்கிட்ட கேட்கறது யாருன்றதை நீ தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா, நீ அவரிடத்துல ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இப்ப ஆண்டவர் அந்த பொசிஷனை மாத்துறார். நீ அவரிடத்தில் என்ன செய்திருப்பாய், கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து இங்கே திரும்ப நம்ம பார்க்கும் பொழுது அவர் இப்போ மெய்யான அந்த ஜீவ தண்ணீரை, ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த ரட்சிப்பு என்கிறதான அந்த விடுதலையை, அந்த கிஃப்டை, ஆண்டவர் தருகிறதான பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை, அபிஷேகத்தை யார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறான்றது உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா, அவர்கிட்ட நீ கேட்டிருப்ப. அவர் உனக்கு அந்த ஜீவ தண்ணீரையும் கொடுத்திருப்பார், தேவனுடைய ஈவை உனக்கு கொடுத்திருப்பார், உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி தன்னை மீண்டுமாக ஆண்டவர் கொடுக்கிற இடத்திற்கு நேராக மாற்றுகிறார். அந்த ஸ்திரீ இப்போ ரிசீவிங் எண்டுக்கு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. முதல்ல அவங்க கொடுக்குற நிலைமையில இருந்தாங்க, இப்போ ரிசீவிங் எண்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்த உடனே திரும்ப கேட்குறாங்க, இந்த கிணறு இவ்வளோ ஆழமா இருக்கு, ஒரு பிசிக்கல் ரியாலிட்டில தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த கிணறு இவ்வளோ ஆழமா இருக்கு, ஜீவ தண்ணீரை அவங்களால இன்னும் ரிலேட் பண்ண முடியல. 13வது வசனத்துல மீண்டுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இப்போ அவளுடைய வாயிலிருந்து எனக்கு அதை தாங்கன்னு சொல்ல வைக்கிறார் ஆண்டவர். எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாங்க. ஆனா இன்னும் அவள் முழுவதுமாய் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் சொல்லுகிறதான ஜீவ தண்ணீர் என்ன என்பதை. இந்த சமாரிய பெண் இன்னும் முழுவதுமாய் புரிந்து கொள்ளல. ஆனால் ஆண்டவர் அங்க ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, இந்த இடத்திற்கு வந்து நீ கொடுக்கிற தண்ணீரை குடிச்சா திரும்பவும் தாகம் என்ன செய்யும், உண்டாகும். சில நேரங்களில் நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய இந்த தாகம் என்பது, நம்முடைய தாகத்தை நம்ம தண்ணீர் குடிக்கும் பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன செய்யுது, வருகிறது. சில நேரங்களில் இந்த உலகத்தில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருகிறதற்கு நம்முடைய நெருக்கத்திலேயும் நம்முடைய பாடுகளிலும் நாம் சில நேரங்களில் இந்த உலகத்திலே நமக்கு நம்முடைய அறிவுக்கு தோன்றுகிற காரியங்களில் போய் நாம் ஈடுபடுகிறோம். அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும் என்பதை நாம் யோசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை பிரச்சனையா இருக்கு, இதுல இருந்து நான் ஒரு விடுதலை ஆகணும் அப்படின்னா மேபி குடிச்சா எனக்கு எல்லாம் சரியாயிடும், குடிச்சா நான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன் நினைச்சு என்ன செய்யறான், வெளியில குடிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு திரும்பவும் பிரச்சனை என்ன செய்யும், நெருக்கடி வரும், திரும்பவும் ரியலிஸ்டிக் இதுக்குள்ள வருவாங்க. சில நேரம் நாமும் கூட இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் பொழுது சில நேரம் பார்ப்பாங்க, இந்த சைக்கலாஜிக்கலா நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு வைங்களேன், போய் நல்லா சாப்பிடுவோம், நம்மளை அறியாமல் போய் சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் நிறையா சாப்பிடுவோம், ஏன்னா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி என்ன செய்வோம், உட்காந்துருவோம். ஆனால் திரும்பவும் இடம் வரும், பிரச்சனை வரும், திரும்பவும் நமக்கு தாகம் எடுக்கும். அல்லது நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஒரே டென்ஷனாக இருக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் பிள்ளைகளோட விளையாண்டலாம், இல்லைனா நான் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்க்கலாம், அதில் கொஞ்ச நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அல்லது எனக்கு ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை அதில் நம்ம ஈடுபடுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அது கொஞ்ச நேரம் நினைக்கும். அந்த தாகத்திற்கு மீண்டுமாய் தாகம் என்ன செய்யும், அந்த திருப்தி அதில் வராது. அது மீண்டுமாக என்ன செய்யும், நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும், மீண்டுமாக தாகம் எடுக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த காரியம், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த பிசிக்கல் ரியால்மில், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நீ உனக்கென்று ஏறெடுத்துக்கொண்டு அதை நீ செய்து கொண்டே வந்தேன்னு சொன்னா திரும்ப திரும்ப உனக்கு தாகம் உண்டாக்கி கொண்டுதான் இருக்கும். ஆனால் நான் தருகிற ஜீவ தண்ணீரை நீ எடுத்து குடிச்சேன்னு சொன்னா உனக்கு தாகமே வராது. அது உனக்குள்ளாக இருந்து ஒரு ஜீவ ஊற்றை போல நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக மாறிவிடும். நித்திய ஜீவ காலமாய் ஆண்டாண்டு காலமாய், இந்த உலகத்தின் வாழ்நாள் மட்டுமல்ல, ஆண்டவரோடு இருக்கிற நாள் வரைக்கும்
உனக்கு அது நித்திய ஜீவ காலமாய் உனக்குள்ள ஊறுகிற ஒரு நீரூற்றாக மாறிவிடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே தான் அந்த ஸ்திரீ இப்போ மாறி, ஆண்டவரே எனக்கு அந்த தண்ணீர் என்ன செய்யுங்க தாங்க. ஆனாலும் அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், நான் இங்கே திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான காரியம், இந்த ஸ்திரீ 12 மணிக்கு வர்றது என்னன்றதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் டக்குன்னு டாபிக் என்ன செய்கிறாரு, மாத்துறார். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். இதுவரைக்கும் தண்ணீரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, ஜீவ தண்ணீரை பற்றி பேசி கொண்டிருந்தாங்க. நான் கொடுக்குற ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்றா புறப்படும், இப்படி பேசிக்கிட்டே இருந்த ஆண்டவர் டக்குன்னு இப்போ டாபிக் ரொம்ப பர்சனலாக மாத்துறார். நீ போய் உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வா, உன் புருஷனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு மாற்றும் பொழுது, அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை. இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கின்றேன். முதல்ல இந்த ஸ்திரீ ஆண்டவரை பார்க்கும் பொழுது, நீர் யூதர், நாங்கள் சமாரியர்கள், நீங்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போற மாதிரி என்ன செய்யறாங்க, கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஆண்டவர் ஜீவ தண்ணீரை பற்றி பேசும் பொழுது இவர்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு இடத்திற்கு வராங்க. ஆண்டவரை எனக்கும் அந்த ஜீவ தண்ணீரை என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு கேட்கிற லெவலில் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இந்த தமிழ் வேதாகமத்தில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு போட்டிருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் சார் சார்னு ஒரு மரியாதையோடு கூப்பிடுகிறதான ஒரு பதத்தை தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தில் தான் அவள் முதல் முறமாக நீர் தீர்க்கதரிசி என்று காண்கின்றேன். ஏன்னா என் லைஃப்க்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நீங்க முற்றிலும் அனுசரிச்சு வச்சிருக்கிறீங்க, தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை. எனக்கு உனக்கு இருக்கிறவர்கள், உனக்கு இருக்கவனும் இப்போ உன்னுடைய புருஷன் அல்ல என்று நீ சொன்னது சரிதான். 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இந்த ஸ்திரீ, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கின்றேன். இப்ப தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த சில வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறாள் தொடர்ந்து, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். அந்த மவுண்ட் கெரிசிம் நம்ம பேசினது, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், இப்போ அவளுடைய டாபிக் எப்படி வந்துடுது, பர்சனல் லைஃப்பை விட்டு தாண்டி திரும்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள ஷீ இஸ் டாக்கிங். ஆராதிக்கிறதை குறித்து பேச ஆரம்பிக்கிறாள் இந்த ஸ்திரீ. ஆராதிக்கிறதை குறித்து பேச ஆரம்பித்த உடனே அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நீ நம்பு, நீங்கள் இந்த மலையிலேயும் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலை தான் பெருசு, எருசலேம் தான் பெருசு நீ சொல்றது கிடையாது. எங்கும் தேவனை ஆராதிக்கிறதான தொழுது கொள்ளுகிறதான ஒரு காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க நீ எப்படி தொழுது கொள்ள வேண்டும், இந்த மலையில போய் தொழுது கொள்ள வேண்டுமா அல்லது அந்த மலையில போய் தொழுது கொண்டாதான் பரிசுத்தமானதா? அப்படி அல்ல, எங்கும் நீ தேவனை தொழுது கொள்ளுகிறதான காலம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனால் நீ தொழுது கொள்ளும் பொழுது தேவனை ஆவியோடும் உண்மையோடும், அதாவது ஆவியோடும் சத்தியத்தோடும் நீ என்ன செய்ய வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்திரீயின் இடத்துல சொல்லுகிறார். இப்போ கடைசியா 25வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். இதையும் தெரிந்து வைத்திருக்கிறார். கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா ஒருத்தர் வர்றார் என்பதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அவளுக்கு இன்னும் இவர் பேசி கொண்டிருக்கிறவர் தான் அந்த மேசியாவாகிய கிறிஸ்து என்பது தெரியவில்லை. அப்போ ஆண்டவர் உடனே அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆண்டவர் கடைசியாக அவளை எப்படி எங்க ஆரம்பிச்சு கடைசியா எப்படி கொண்டு வந்து முடிக்கிறாள் பாருங்க. தாகத்துக்கு தான் ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல ஆரம்பிச்சு அவளுடைய பர்சனல் லைஃப்குள்ள போய் ஆராதிக்கிறது நீ எப்படி ஆராதிக்கிறீங்கன்னு சொல்லி கடைசியாக சொல்லும் பொழுது, மேசியா ஒருத்தர் வருவார்னு எனக்கு தெரியும், அவர் வந்து நமக்கு இதெல்லாம் போதித்து சொல்லுவார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மேசியாவாகிய கிறிஸ்து உன்னோடு பேசுகிற நானே என்று சொல்லி தேவன் தம்மை அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஸ்திரீ, அப்ப நான் இந்த செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவன் தடைகளை உடைத்து அனைவரையும் தம்மோடு கூட அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த பகுதியிலிருந்து விரைவாக ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களிடத்தில் நான் ஷேர் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியம்,
இயேசு கிறிஸ்து இந்த முதல் 3 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது he was not a doer but he was a developer. அவர் என்ன முதல் வசனம் சொல்லுகிறது, யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கினார். அப்படின்னா எப்படி அதை செய்தார்? 3வது வசனத்தில் அதற்கு பதில், இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவ பண்பு நம்ம என்ன பார்க்கிறோம்? அவரே போய் எல்லாருக்கும் தனித்தனியா போய் ஞானஸ்நானம் கொடுக்கல, அவர் தம்முடைய சீஷர்களை உருவாக்கி சீஷர்கள் போய் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது, இப்ப 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, அங்க ஒரு யோவான் ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற அதே நேரத்தில் இந்த 12 சீஷர்கள் 12 பேருக்கு என்ன செய்ய முடியும்? ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த ஊழியத்தில் he was very passionate about his mission. என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அதில் மிக தெளிவாக இருந்தார். அதை எவ்வளவு விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்பதிலையும் அவர் ரொம்ப சிந்தனையுள்ளவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம். அவர் he was very aware about அவருடைய சிச்சுவேஷன் அங்கே எப்படி இருக்கிறது அப்படின்றத புரிந்து வைத்துக் கொண்டவராக இருந்தார். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது, அப்ப இவருடைய காதுக்கு ஒரு விஷயம் வருது, பரிசேயருக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? மாத்திக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேரை நீங்க உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ள சேர்த்து கொண்டு இருக்கிறீங்க, மாத்தி கொண்டு இருக்கிறீங்கன்றத பரிசேயர் கேள்விப்பட்டதாக ஆண்டவர் அறிந்து கொண்ட போது he makes a strategic decision. அந்த இடத்துல ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறார். என்ன முடிவை எடுக்கிறார் அவரு? அந்த இடத்திலிருந்து நம்ம வேற இடத்துக்கு கடந்து போனோம். அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போற காரணம் இதுதான். அங்க பரிசேயர்களுக்கு தெரிஞ்சது, அவன் இப்பயே வந்து ஏதாவது தடை பண்ணி தம்முடைய ஊழியத்தினுடைய பாதையில் ஏதாவது தடையோ பிரச்சனைகளையோ கொண்டு வருகிறதற்கு let me move away. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விலகி போறது ஏதோ பயந்து போகிறது கிடையாது. ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு காரியங்களை வாய்க்காம வேறு இடத்திற்கு நம்மளை மூவ் பண்றார் அப்படின்னு சொன்னா, ஏதோ அந்த சிச்சுவேஷன் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அல்லது அந்த இடத்துல நம்ம பயந்து அதனால அப்படின்னு கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துலயே நின்று எல்லாத்தையும் செய்திருக்க முடியும். அவரால் நிச்சயமா அங்க தர்க்கித்திருக்க முடியும், பேசியிருக்க முடியும். ஆனா he doesn't want to get into that arguments. அவர் அந்த வியாக்கியானத்துக்குள்ளேயோ அந்த இடத்துல தெளிவையோ கொண்டு வர தேவன் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னா அவருடைய திட்டம் மகா பெரிய திட்டமாக இருந்தது. அதனால அவர் அந்த இடத்தை விட்டு விலகி செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். 3வது காரியம், அவர் he was developing others, not he himself doing everything. அவரே எல்லா காரியத்தையும் செய்யல, அவர் மற்றவர்களை உருவாக்குகிற ஒரு தேவனாக, ஆண்டவராக, ஒரு தலைவராக அந்த இடத்துல வருகிறார் என்பதை பார்க்கிறோம். 2வது காரியம், he was breaking the barriers. ஆண்டவர் தடைகளை உடைத்து கொண்டுகிறவராக இருந்தார். 3 முக்கியமான தடைகள் அந்த இடத்துல. முதல் தடை the gender barrier, ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஒரு பெண்ணோடு எப்படி நீங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க? பின்னாடி நம்ம அந்த வசனங்கள்ல பின்னாடி வாசிக்கும் பொழுது 27வது வசனத்துல, அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். அங்க ஒரு கிணற்றண்டையில, அது 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா இருக்காங்க. அங்க இயேசு கிறிஸ்து வந்து உட்காந்து தாகத்துக்கு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இதை வெளியில இருந்து பார்த்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? இன்னொன்னு, அன்றைய காலகட்டங்களில் யூதர்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு வைராக்கியமான ஒரு சிஸ்டம் என்ன இருந்ததுன்னா, கணவன் மனைவியாக இருந்தா கூட வெளியில போனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், ஒருவரோட ஒருவர் என்ன செஞ்சுக்க மாட்டாங்களாம், பேசிக்க மாட்டாங்களாம். அவர்கள் அங்க தனியா தான் இருக்கணும். அவர்களான கணவர் என்ன செய்யற வேலையை செய்யறாரோ அதுதான் அங்க முக்கியமா இருக்கும். அப்படி ஒரு பழக்கத்தை, ஒரு கலாச்சாரத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஜெண்டர் பேரியர் என்ன செய்யறாரு? உடைக்கிறார். ஒரு ட்ரூ மென்டர் இக்னோர்ஸ் சோஷியல் எத்திக் தட் கிரியேட்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பீப்புள். ஒருவேளை அதனால ஒருத்தவங்களுக்கு டிஸ்டன்ஸ். அன்றைக்கு தேவன் அந்த ஸ்திரீயோடு கூட பேசாமலோ இந்த சம்பவம் நடக்காமலோ இருந்திருந்தா அந்த ஸ்திரீக்கும் ரட்சிப்புகள்ல அந்த ஊருக்கே ரட்சிப்பு இல்லை. இந்த ஸ்திரீ அதுக்கு பின்னாடி உள்ளது அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம் என்று நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி போகும்பொழுது பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ அந்த பட்டணம், அந்த ஊரையே என்ன செய்த ஆண்டவருக்குள்ளாக அழைத்து வந்ததான ஒரு முக்கியமான ஒரு பெண்ணாக அந்த இடத்துல அவள் என்ன செய்கிறாள்? மாறி விடுகிறார். அது மாத்திரமல்ல, 2வது எத்னிக் பேரியர், அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். யூதர்களா சமாரியர்களா, அவர்களுக்குள்ளாக இருந்ததான தடையை இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்குள்ளாக கடந்து சென்று அந்த தடையை உடைக்கிறவராக இருக்கிறார். 3வது முக்கியமானது ஒரு மாரல் பேரியர். ஒரு பரிசுத்தவான் ஒரு பாவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் ஆண்டவர் அந்த பெண்ணோடு கூட என்ன செய்யல? பார்க்கல.
அவள் செய்த குற்றங்களை அல்லது அவளுடைய வீக்னஸஸ் என்ன என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்னும் வேத ஆராய்ச்சியாளர்கள் படிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னா, அந்த காலகட்டங்களில் பெண்களை இவங்க உனக்கு இருக்கிறது 5வது புருஷனை இவங்க போய் தேடி 5 புருஷங்களை போய் கல்யாணம் பண்ணது கிடையாது அப்படின்னு சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அந்த காலங்களில் திருமணமாகி பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை தேடி இந்த கணவன் என்ன செய்துருவான், போயிடுவான். she is abandoned. அப்போ இன்னொருத்தன் ஒருவேளை வாழ்க்கை கொடுக்குறேன்னு அவன் வருவான். அவன் கொஞ்ச நாள் இவளை மனைவியை வச்சுட்டு அபாண்டன் பண்ணிட்டு திரும்ப போயிடுவான். இப்படி நடந்த சம்பவங்களும் அந்த காலகட்டங்களில் நடந்து கொண்டிருந்தது. ஆகையால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு இம்மாரல் விமன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அவங்களை பார்க்க தேவையில்லை. ஒருவேளை she might be an abandoned women. ஆனா எப்படி இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல அவர் உடைக்கிறதான ஒரு காரியம் இந்த மாரல் பேரியர். அவளுடைய பழசை எல்லாம் ஆண்டவர் அவளிடத்துல கொண்டு வந்தாலும் அவளை அவமானப்படுத்தவில்லை. அவளுடைய ஹிஸ்டரி எல்லாம் வெளியில் எடுத்து கொண்டு வந்தாலும் அதை மேலோட்டமா பேசிட்டு ஆண்டவர் அதை அவளை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு அவள் மேல தமது அளவு கடந்த அன்பை தேவன் அவளுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். 3வது காரியம் ஆண்டவர் கடைசியா சொல்லும்போது சொல்லாது, ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் வில் வர்ஷிப் த லார்ட் இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இதை பார்க்கும் பொழுது இதில் ஒரு சின்ன இதிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். வெறுமனே மரக்கட்டை மட்டும் அந்த இடத்துல இருக்குது. ஒருவேளை அந்த மரக்கட்டைகளை தான் நம்ம சத்தியம் எடுத்துக்கலாம். வெறும் சத்தியம் மாத்திரம், உண்மை மாத்திரம், வெறும் சத்தியத்தை மாத்திரம் நம்ம வைத்துக் கொண்டு நம்ம வாழ்ந்தாலும் we will become so rigid and we will become very judgmental. இதை மாத்திரம் நம்ம படித்துக்கொண்டு இதை மட்டும் படித்துக்கொண்டு இருக்கிறோம் சொன்னா we can become cold. இல்லை நான் வெறும் அனலா இருக்கிறேன், நான் எப்பொழுதும் ஆவியில் அனலா இருக்கிறேன், அப்படியே நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய பிரசன்னம் வருது, எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது, நான் குதிக்கிறேன், ஆவியில் நிரம்பி இருக்கிறேன், அதெல்லாம் இருக்கிறேன், அனலா இருக்கிறேன், ஆனா நான் சத்தியத்தை விட்டுறேன் அப்படின்னு சொன்னா வெறும் தீ மட்டும் அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும், அணைந்து போகும். அப்போ வெறும் தீயா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. வெறும் விறகு கட்டையா அங்க நம்ம சத்தியத்தை, ஸ்ட்ராங்கான சத்தியத்தை மாத்திரம் நான் வைத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சத்தியம் நிறைந்த தேவன். அப்போ நம்ம கையில சத்தியமும் நம்ம சத்தியம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் ஆவியிலும் நிரம்பினவர்களாக தேவ ஆலயத்தில் நம்ம கூடி தேவனை ஆராதிக்க வேண்டும். ஸ்பிரிட் வித்தவுட் ட்ரூத் கேன் லீட் டு எமோஷனலிசம். வெறும் ஆவி மட்டும்தான் இருக்கு, சத்தியம் இல்லை அப்படின்னா அது ஒரு எமோஷனலிசமா போயிடும். அது நம்மளுக்கு நிறைய ஃபீலிங் கொடுக்கும். ஆனால் நம்ம நமக்கென்று ஒரு இமேஜினேஷனில் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சு அதையே தான், இதுதான் சத்தியம், இப்படி தான் ஆராதனை இருக்கணும், இதுதான் இந்த ஆராதனையில் தான் தேவன் உண்மையில இருக்கிறாருன்னு என்னால் என்ன செய்ய முடியுது, ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறதான ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், வந்துடுவோம். இல்லை வெறுமனே இந்த சைடு இல்லை சத்தியம் இருக்கும் ஆனால் அங்கே ஆவி இல்லை அப்படின்னா அது இட் கேன் லீட் டு லீகலிசம். அது ரொம்ப ட்ரையா, ரிஜிடா, ஜட்ஜ்மெண்டலா, எஸ் அவங்க சொல்லுகிறதெல்லாம் சரி, ஆனால் there is no life in it. ஆண்டவர் விரும்புகிறது, he expects a sustained transformation. ஆண்டவரை உண்மையாக அறிந்து அவரை ஆழமாக சிநேகிக்கும் பொழுது நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நாம் ஆராதிக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரதர் இமான் ஒரு ஹெல்ப் பண்ண முடிய கேட்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஒரே ஒரு பாடலுடைய சரணத்தை மாத்திரம் நான் பாடி பாஸ்டர் கையில் ஜபிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, நீர் எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே சகல ஜனங்களையும் நீர் உமக்காக உம்முடைய ராஜ்யத்திற்கென்று சேர்த்து கொள்ள திட்டமுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தின் கர்த்தாவே வழிகளில் எப்படி நாங்கள் கர்த்தாவே மற்றவர்களை உருவாக்க வேண்டும், அந்த உருவாக்குதல் ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தில் கூட இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவதில் இருக்கலாம், எங்களுடைய கர்த்தாவை உடன் பிறந்தவரை உருவாக்குவதாக இருக்கலாம், எங்களுடைய நண்பர்களை உருவாக்குவதாக இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை உருவாக்கத்தக்க அளவில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் தகப்பனே.